ஆபரேஷன் கஞ்சா அது இதுன்னு படம் தான் காமிக்கிறதே தவிர அந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. அப்படியே சாதாரணமா புழங்குது. முக்குக்கு டாஸ்மாக் இருக்குது, கள்ளச்சாராயம் இருக்குது, அது போக கஞ்சாவும் இருக்குது. எல்லா போதை வஸ்துக்களும் எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி ஊர்களுக்குள் புழங்குது. அந்த போதை தான் இத்தனை குற்றச்சம்பவங்களுக்கும் காரணமாகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அது குறித்து ஒரு சின்ன நடவடிக்கைகள் இருக்காம தன் மகனையும் துணை முதல்வர் ஆக்குறதுக்கு தான் மும்முரம் காட்டுறாங்களே தவிர, சாராய அமைச்சர் ஒரு நாள்ல வெளியில வந்து அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு பல்வெளிக்கு போறாரு, போனே அமைச்சர் பதவி. இதுலதான் தீவிரம் காட்டுதே தவிர இந்த தமிழ்நாடு அரசு, இந்த விடியாமஞ்சி அரசு இவ்வளவு பெரிய ஒரு சமூக ரீதியான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தொடர் படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆட்சி ஏற்றதுல இருந்து இது வரைக்கும் 60 படுகொலைகளுக்கு மேல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க தென் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, யாதவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரு குறிப்பிட்ட சமூக பெண்புலன் கொண்டவர்களால் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. சமூக நீதினு வாய்களையே பேசக்கூடிய இந்த அரசாங்கம் பயம் இருக்கா? குற்றச்சம்பவங்களை செய்வர்களுக்கு ஒரு பயம் இருக்கா? கஞ்சா விக்கிறவனுக்கு ஒரு பயம் இருக்குதா?